எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்னுடைய லேப்டாப் பத்தி, அதாச்சும் எங்க ஸ்கூல்ல குடுத்த லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப்ப நான் வந்து யூஸ் பண்ற விதத்த, என் லேப்டாப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். என் வீடியோவ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் லேப்டாப் வந்து 2021, 20ல நான் வாங்குனேன் எங்க ஸ்கூல்ல. நான் அதாச்சும் 11th படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாரி லெனோவா லேப்டாப் கம்பெனி லேப்டாப் வந்து எங்களுக்கு குடுத்தாங்க. அதாச்சும் எல்லாருக்கும் அம்மா வந்து ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போது எங்களுக்கு கொடுத்த லேப்டாப் இப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி விஷயம்னா என் லேப்டாப்பில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். அது வந்து நம்மளுக்கு சீக்ரெட்டாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த பாஸ்வேர்டு நம்ம அந்த மாதிரி 8 கேரக்டர்ஸ் போட்டு நம்ம வந்து பாஸ்வேர்டு போட்டால் அது வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும். எந்த லேப்டாப் பிசியில் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் நமக்கு யூஸ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு விண்டோ ஓப்பன் ஆச்சு. இதில் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே வந்து லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்கு டி டெஸ்க்கு சி டெஸ்க்கு இ அந்த மாதிரி 3 வந்து இருக்கும். அந்த டிஸ்பீஸில் நம்ம அந்த டிஸ்பீஸில் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், வெப் சீரிஸ், நம்மளுக்குன்னு சீரியல்ஸ் அந்த போல் ஷோஸ்லாம் நம்ம வந்து ஃபோல்டர் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு ஃபைல்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம ஃபோனில் இருக்க அந்த ஸ்டோரேஜ் கூட நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு பாருங்கள், இது போல் தான் என் லேப்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் லேப்டாப்பில் வந்து கேமராஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அது போல் டைப்பிங், ஃபோட்டோஸ் ஒரு 4 எடுத்து வச்சுப்பேன். கிளாரிட்டியாக இல்லைனா கூட லேப்டாப்பில் வந்து ஃபோட்டோஸ் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நம்ம சிஸ்டமில் வந்து எல்லா ஃபோல்டர்ஸும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து சிஸ்டமில் வந்து ஒரு ஃபோல்டர்ஸ் எடுத்தது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நமக்கு தேவையானப்பெல்லாம் நம்ம இந்த ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு லேப்டாப்போடைய ஃபோல்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் டைப் பண்ணது ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். அதை நான் சேவ் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணோடனே கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். அதே போல் நம்மளுக்கு ஒரு பர்பஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த பர்பஸ்க்குலாம் இது வந்து சூப்பராக உதவும். ஃபோட்டோஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் ஃபோனில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லேப்டாப் வந்து இதுக்கெலாம் யூஸ் ஆகும். பாருங்கள், நான் வந்து பிபிடியில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோன்லேருந்து. இந்த லேப்டாப்பில் வந்து என் லேப்டாப்பில் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து என் லேப்டாப்பில் வந்து பவர் பாயிண்ட், அதே போல் வந்து இப்போ வந்து நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன ஏதாச்சும் ஒரு வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராயிங் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து என் லேப்டாப்பில் வந்து நான் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராயிங் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னா நான் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி ட்ராயிங் பண்ணுவேன். அதே போல் என் லேப்டாப்பில் வந்து நான் எல்லா படமும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் நான் வந்து பார்த்துட்ருப்பேன். என் லேப்டாப்பில் போட்டுட்டு நம்ம எல்லா படத்தையும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். என் லேப்டாப்பே இதுக்கெலாம் யூஸ் ஆகும். அது போல் டைப்பிங்ஸு என் லேப்டாப்பில் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணிப்பேன் பாருங்கள். பாருங்கள், என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். அது நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஷார்ட்கட் கீ என்னென்னா ஷட் டவுன் பண்ணுறதுக்கு F4 அதை நம்ம வந்து ஒரே தடவை கிளிக் பண்ணோம்னா ஷட் டவுன் சிம்பிள் வரும். அதை வந்து நம்ம என்டர் கொடுத்து ஓகே கொடுப்போமோ, இல்லை மவுஸில் வந்து கிளிக் கொடுத்து ஓகே கொடுப்போமோ ஷட் டவுன் ஆகிடும். பாருங்கள், என் லேப்டாப்பில் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் லேப்டாப்பில் இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். நான் இப்போ வந்து நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கூட நான் என் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் வந்து நான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய்.